நமக்குள்ள இருக்குங்க லட்சக்கணக்கான அதிசயம். உண்மையில் அதிசயம் தாஜ்மஹால் அதிசயம், நீதான் அதிசயம். உலகத்தில் பெரிய அதிசயம் எது? மனிதன் தான் பெரிய அதிசயம். அவனுக்கு இறைவன் வழங்கி இருக்கிற மூளை அதிசயம், அவனுடைய கண் அதிசயம், அவனுடைய காது அதிசயம், அவனுடைய நாக்கு அதிசயம். அது என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படி திகைச்சிடுவீங்க. என்னடா இது, எப்படி இது எப்படி நடக்குது என்று எந்த இடத்துல திகைப்போது? நம்மளை பத்தி நம்மளே சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்குது லட்சக்கணக்கான விஷயங்கள். லட்சக்கணக்கில் இருக்கிறதுனாலதான் இவனுக்கு தெரியல. ஒண்ணு இருந்தா தெரிஞ்சிருப்பான். எல்லாருக்கும் இருக்கிற காரணத்தினால, கோடானு கோடி கணக்கில் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் அதிசயம் என்று அவனுக்கு தெரியவில்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இறைவன் 2 கண்களை நமக்கு தந்திருக்கிறான். இது என்ன கண்ணுங்கிறது? என்ன, இத தராசில போட்டு எடுத்து நோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கு, அவ்வளவுதான். 50 கிராம் உள்ள நரம்பு பந்து தான் கண்ணு. நரம்பா சுத்தி இருக்கும், கோடிக்கணக்கான நரம்புகள் அதுல இருக்குது. அப்ப இந்த கண்ணுங்கிற ஒரு சின்ன இந்த பொருள் என்ன வேலை செய்யுது? ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் அது போட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்குது. இப்ப நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் கோடான கோடி பிலிம் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கிறது. இது அவளும் இங்க போய் ரெக்கார்ட் ஆகும். எந்த விதமான கேசட் இல்லாம, பேட்டரி இல்லாம நான் உங்களை பார்க்கிறது பூரா ரெக்கார்ட் ஆகுது. நீங்க என்னைய பார்க்கறலாம் ரெக்கார்ட் ஆகுது. அதனால தான் என்ன பண்றோம், இன்னைக்கு பார்த்த ஒருத்தரை அடுத்த வாரம் பார்க்கும்போது இவர் தான் இப்படி கண்டுபிடிக்கிறீங்க. இன்னைக்கு என்னை பார்க்கறீங்க, அடுத்த வாரம் என்னை பார்க்கறீங்க. உடனே என்ன பண்ணுது? போன வாரம் எடுத்த போட்டோ உள்ள இருக்குது. எங்க இருக்குது? பிலிம் இல்லாம, அது மாதிரி எந்த விதமான சிப்பும் இல்லாம உள்ளக்கு அந்த போட்டோ இருக்குது. இப்போ ஒரு போட்டோ எடுத்து ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி, ஓ இது அவர்தான். 25 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தனை பார்த்து இருந்து இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அவன் இவன் தான் கண்டுபிடிச்சிடறமே. ஓ நீங்க இன்னாருடைய மகன் இன்னார் தானே அப்படின்னு கேட்கறீங்களே. எப்படி கேட்டீங்க? 25 வருஷத்துக்கு முந்தி உங்க கண்ணு அந்த மனுஷனை அப்படியே உள் வாங்கி பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப 25 வருஷத்துல என்னவெல்லாம் மாற்றம் வந்திருக்குமோ அதெல்லாம் அப்படி கழிச்சு பார்க்குது. 25 வருஷத்துக்கு முந்தி இப்படி இருந்தான், இந்த ஆளு 25 வருஷத்துக்கு முந்தின படம் எப்படி இருக்கும்னு கம்ப்யூட்டர்ல போட்டு கண்டுபிடிக்கிறாங்களே. அந்த மாதிரி கண்டுபிடித்து என்ன பண்ணுது? இவர் தான் அப்துல் காதர், இதான் பாத்திமா சொல்லுதா இல்லையா? அப்ப இந்த கண்ணுக்குள்ள நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்கள் பார்த்தால் இது எப்படி பார்க்குது, இது எப்படி பிலிம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது, ஓய்வு ஒளிச்சல் இல்லாம, பேட்டரி இல்லாம அது பாட்டுக்கு படத்தை எடுத்து தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இது அதிசயம்னு சொல்லு, ஏத்துக்கலாம். அதிசயம் உண்மையில அதிசயம் தான். இது எப்படி நடக்குது நமக்கு தீர்மானம் சொல்லவே முடியல, ஆனா நடக்குது. நம்முடைய நாக்க சொல்ல அதிசயம் ஒத்துக்கலாம். ஏன் ஒத்துக்கலாம்? நாக்குங்கிறது என்ன? அது ஒரு சதை தான், அது ஒரு 50 கிராம் தான் இருக்கும். அறுத்து போட்டு நிறுத்தா எவ்வளவு? அது ஒரு சதை, எலும்பு இல்லாத ஒரு சதை. இந்த சதையில என்ன நடக்கிறது? என்னென்னமோ நடக்கிறது. இந்த சதை துண்டை நான் மேலங்கில ஒரு சைஸ் ஆட்டுறேன், நீங்க காதை கொடுத்து கேட்கறீங்க. ஒரு மாதிரியா ஆட்டினா சிரிக்கிறீங்க, இன்னொரு மாதிரியா நாக்கா அசைச்சா என்ன செய்றீங்க? ஒரு மாதிரியா முளைக்கிறீங்க. ஒரு மாதிரியா இருக்கா இல்லையா? ஒரு மாதிரியா அசைச்சா தமிழ்ங்கிறீங்க, அதே நாக்க வேற மாதிரி அசைச்சா ஆங்கிலம்ங்கிறீங்க, அதே நாக்க இன்னொரு மாதிரி அசைச்சா ஹிந்திங்கிறீங்க, அதே நாக்க இன்னொரு மாதிரி அசைச்சா இது என்ன கர்ண கடூரமா இருக்குங்கிறீங்க, இன்னொரு மாதிரி அறிவு கட்ட முட்டாப்பையிலன்னா கோவம் வருது. வாங்க தம்பி நல்லா, அதுவும் நாக்கு தான். வாங்க தம்பி நல்லா இருக்கிறீங்களான்னு சிரிக்கிறீங்க. அப்ப நாக்கை இப்படி அசைச்சா சிரிக்கிறீங்க, அப்படி அசைச்சா கோவப்படுறீங்க, இப்படி அசைச்சா செருப்ப கலட்டுறீங்க. எல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப நாக்க நம்ம எப்படி எப்படிலாம் அசைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்னென்ன அதிசயங்கள் நிகழ்கிறது. இது மலையாளம், இது தமிழ், இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுறீங்களே. இவன் புகழ்றான், இவன் பாராட்டுறான், இவன் திட்டுறான்னு சொல்றீங்களே, இவன் நல்ல செய்தியை சொல்றான், இவன் கெட்ட செய்தியை சொல்றான்னு சொல்றீங்களே. இதெல்லாம் எங்க நடக்குது? நாக்கு இப்படி இப்படி ஆடுது, அவ்வளவுதான். இப்ப நான் உள்ளார பேசுறேன், என்ன நடக்குது? வாய்க்குள்ள நாக்கு ஆடுது. ஆச்சரியமா இல்ல? இது அதிசயமா இல்ல? இது அதிசயம்.
இந்த அதிசயத்தை சிந்திச்சு பார்த்தால் படைச்சவனை சிந்திப்பான் ஒருத்தன், சரியான மார்க்கத்துக்கு வருவான். ஆக இப்படி ஒன்றை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறான். நம்ம அறிவு திகைத்து, நம்மளோட பெரிய நாக்கு இருக்கிறது எரும மாட்டுக்கு. அது ஆட்டினா இப்படி மலையாளம் வருமா? அது ஆட்டினா தமிழ் வருமா? அது ஆட்டினா கவிதை வருமா? அது ஆட்டினா பாராட்டு வருமா? நாக்கு பெருசா தான் இருக்கிறது. அதை விட சின்ன நாக்க வச்சுக்கிட்டு ஆட்டுறோம், என்னென்னமோ நடக்குது. அப்ப என்ன விளங்குறோம்? என்ன அதிசயமா இருக்குது. அது மட்டுமா செய்யுது? இந்த நாக்கு ஒரு பக்கம் வந்து இப்படி ஒரு அதிசயத்தை பண்ணுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயில வைக்கிறான், இனிக்குதுங்கிறான், இது பிடிக்குது, இது உரைக்குது, இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்கணும் கொஞ்சம் தாங்க. பிரியாணி நாக்க தொங்க போடுறமையா எல்லாம் இது பண்ற வேலைதான். இதானுங்க நாக்கு தானுங்க உடற போகுது. நாக்கு இல்லன்னு வச்சுக்கிட்டா பிரியாணிய உள்ள தள்ளினா என்ன, பழைய சொத்து தள்ளினா என்னங்கிற எல்லாம் ஒண்ணுதான், பள்ளத்தை நிறைக்கிறது தான். வயிறு காலியா கிடைக்குதா, உள்ளக பழைய சோத்தை தள்ளினாலும் அதான் ரிசல்ட். பிரியாணி டீ போலியா தள்ளுறோம்னு வைங்க, பசிக்குவீங்க, நாக்கு அறுத்து எடுத்துட்டு ஒரு குழாய போட்டு உள்ளக கரைச்சு ஊத்துனா எல்லாம் ஒண்ணுதானே. பிரியாணியை ஊத்துனாலும் அந்த பசி இறங்கத்தான் போகுது. எல்லாமே இங்க இதுக்கு தான். எதுக்கு? நாக்குக்கு தான். இது நல்லா இருக்குது, இது கசக்குது, இது நல்ல டேஸ்டா இருக்குது, இருக்கா இல்லையா? அப்ப இந்த நாக்குல இருக்கக்கூடிய அந்த நரம்புகள், இது இனிப்பு, இது புளிப்பு, இது உரப்பு, இது கார்ப்பு, இது கைப்பு, இது கசப்பு, இப்படி எல்லாம் பல விதங்கள்ல வேறுபடுத்துத. இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல? என்னங்களா ஓட்டெடுப்பு நடத்துறீங்க? இதான் அதிசயம். அதிசயம் எது? உலக அதிசயம். உன் நாக்கு உலக அதிசயம், உன்னுடைய கண்ணு உலக அதிசயம், உன்னுடைய மூக்கு உலக அதிசயம். என்ன மூக்கு? இங்க இருந்து இருக்கிறான், அங்க ஒருத்தன் வர்றான், மல்லிகைப்பூ சென்று போட்டிருக்காரு, எங்க அங்க வரும்போதே மல்லிகைப்பூ சென்று, இன்னொரு நேரத்தில் நினைச்ச மூக்கு பத்திருவான், அடைய வேண்டா, இருக்கா இல்லையா? இந்த ஒரு மூக்குலாம் என்ன பண்ணுது? இது இந்த வாசம், அது அந்த வாசம், இது பிரியாணி வாசம், இது புளிச்சேப்ப வாசம், இது எல்லாம் வருதா இல்லையா? இது அதிசயம் இல்ல? நீ பார்க்காமலேயே இன்ன வாசம் தான். குருட்டு பயலும் சொல்லுவானே, குருட்டு பயலும் இது மல்லிகையா ரோஜாவா மறிக்கொழுந்தா என்ன கரெக்டா சொல்லிவிடுவானே. அப்ப எது அதிசயம்? நம்ம மூக்கு அதிசயம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? ஒஃபி அன்புசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ள நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அப்படி ஒரு அதிசயத்தை அல்லாஹ் போட்டிருக்காங்க நமக்குள்ள. என்ன அதிசயம் போட்டிருக்கான்? நம்மள அப்படி ஒவ்வொரு அணுவா நம்மளை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நாம தாங்க முழு அதிசயம். உலக அதிசயம் யாரு? உலகத்தில் அதிசயம் யாருன்னு கேட்டா மனுஷன் தான். நம்ம தான் அதிசயமா இருக்கிறோம். நம்ம சாப்பிடுகிறோம். என்ன சாப்பிடுறீங்க? ஒரு பொருள் வந்து ஒரு பொருள் அரைக்கிறதா இருந்தால் அரைக்கிற பொருள் வந்து வலிமையா இருக்கணும், அரைக்கப்படுற பொருள் வந்து வலிமை கம்மியா இருக்கணும். அதனால இரும்பு தான் அரைக்கும் நெல்ல. எது அரைக்காது? மாவுளையே மிஷின் செஞ்சு வச்சா நெல் அரைக்குமா? அது அரைக்காது. மாவை விட கடுமையான இரும்புல தான் சக்கரத்தை போட்டிருப்பான், அதுதான் அரைக்க இயலு. நம்ம எலும்பையே கடிச்சு உள்ள திங்கிறோம். அரைக்கிற பொருள் என்னவா இருக்கு? உள்ள மிஷினா இரும்பா. உங்க வயிற்றுக்குள்ள நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை எல்லாம் அரைச்சு பஸ்பமாக்கி ஒரு மாதிரியா வெளியே தள்ளுத. அந்த மிஷின் என்ன மிஷின்? இரும்பா? எதுல தயாரிக்கப்பட்டிருக்கு? தங்கமா அல்லது உலக வைரத்தினால செஞ்சிருக்குதா? எல்லாத்தையும் அறுக்கக்கூடிய வகையில அது நீங்க பார்க்கலாம். ஆடு மாடு குடல் வாங்கி சாப்பிடல, அதான் நமக்கு இருக்கிறது. ஆட்டு குடல் மாட்டு குடல் சாப்பிடுறீங்களே, அதுதான் நமக்கு இருக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா, சில பயிர் ஆணியவே திங்கிறானுவோ, சில பையன் மண்ணள்ளி திங்கிறான், அரைச்சு தள்ளிடுதுங்க. மண்ணை அரைக்குது, இரும்பு அரைக்குது, பிளேடெல்லாம் திங்கிறானுவோ சில பேரு. ஆமா, பொது மக்கள் மத்தியில வந்து நான் பிளேட திங்கிட்டாங்கன்னா கண்ணாடியை உடைச்சு சாப்பிடுறான், செத்து போகல. அப்ப கண்ணாடியை உடைச்சு திண்டா என்ன பண்ண? அறுத்துருணுமா குடல? அது அரைச்சுதான் தள்ளுது, அறுக்க முடிய மாட்டேங்குது. அப்ப இவ்வளவு மென்மையா இருக்கக்கூடியது சீக்கிரம் வெந்து போயிடும். குடல் கறியை விட குடல் சீக்கிரம் வந்துடும். குடல் ஆக்குறவங்களுக்கு தெரியும். அப்ப சீக்கிரம் வெந்து விடக்கூடிய தன்மையில் இருக்கிற இந்த குடல் எதையெல்லாம் அரைச்சு தள்ளுது? அதை விட வலிமையான பொருள்களை எல்லாம் அரைச்சி பஸ்பமாக்கி வெளியே தள்ளிடுது. ரெஸ்ட் எடுக்காம ஓய்வு எடுக்காம நீ தூங்குனாலும் அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம தூங்கிடுறோம், அது பாட்டுக்கு பிசைஞ்சு 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 சாப்பிட்டு தானே தூங்குறீங்க. அப்ப காலையில் எந்திரிச்சவன கரெக்டா வெளியேற்றிருதா இல்லையா?
அப்ப ராத்திரி பூரா ஒர்க் நடக்குது உள்ள, நம்ம தூங்குறோம், அது வாட்டுக்கு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யுது. இது அதிசயமா இருக்கா இல்லையா? என்னடா இது எப்படி ஆச்சரியம்? நானும் தூங்க போறேன்னு போனா இன்னும் ஆகுறது. ராத்திரிக்கு சாப்பிட்டு தூங்கும் பொழுது வயிறு என்ன பண்ணுது? நம்மளும் தூங்கணும் அப்படின்னா காலைல எழுந்துச்சு என்ன ஆகுறது? நடக்குமா? அப்ப இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்ம கை அதிசயம், நம்ம கால் அதிசயம், நம்ம பேசுறது அதிசயம், நம்ம நிக்கிறது அதிசயம் இல்லையா? எப்படி நிக்கல? நீங்க நிக்கிறது அதிசயமா இல்லையா? ரெண்டு கால்ல ஒரு பொருள் நிக்குமா? இதுக்கு நாக்காளி முக்காலின்னு போடுறோம். ரெண்டு காலி இருக்கா? உட்கார்ற சேரு நாக்காளி இருக்கும், 4 கால் உள்ள நாக்காளி இருக்கும், அல்லது 3 கால் உள்ள முக்காலி இருக்கும். 2 கால் உள்ள இருகாலி இருக்கா? இல்ல. மனிதன் உட்காருவதற்காக 2 கால்ல செஞ்சா அது விழுந்துரும். 3 கால் இருந்தா தான் பேலன்ஸா நிக்கும். அதனால ஆடு மாடு கழுதை குதிரைக்கெல்லாம் 4 வச்சிருக்கலாம். சில பிராணி இப்ப நீளமா இருக்குன்னு வைங்க, 10வது நடுவுல வளைஞ்சிட கூடாதுல, அதுக்காக என்ன செய்யறான்? 8 கால் பூச்சிக்கு 8 கால். அதுக்கு எத்தனை? 8 கால். 40 கால் உள்ள பிராணி கூட இருக்கு, ரயில் பெட்டு மாதிரி போகும். அதுக்கு எத்தனை? 40 கால். ஈக்கு 6 கால். இப்படி எல்லாம் 2க்கு மேல, எல்லாத்துக்கும் மேல 2 கால்ல உள்ளது எது? நம்ம தான் 2 கால். பறவைக்கு 2 கால் இருக்கும் இல்லையா? பறவை பேலன்ஸ்ல. இது 2 கால்ல எப்படி நிக்கிறது? ஒரு கோழி செத்து போச்சுன்னு வைங்க, செத்த கோழி நிப்பாட்டி வச்சு காட்டு பார்ப்போம். ஏன் 2 கால்ல நின்றுச்சுல? நல்ல பாதமெல்லாம் அகலமா தானே இருக்குது, நிக்க வை பார்ப்போம். விழுந்துருங்க. இது காலுக்கு தலை நீட்டிட்டு இருக்குது, பேலன்ஸ் கிடைக்கும், அப்படிங்கிட்டு சாஞ்சிரும். செத்த கோழி உங்களால நிப்பாட்ட முடியுமா? முடியாது. செத்த மனுஷனை நிக்க வை பார்ப்போம். செத்து போன மனுஷனை, அவர் செத்துட்டார்ல, எல்லாரும் பார்க்க வர்றாங்கல்ல, இப்படி படுக்க போட்டு பாக்குறத விட அப்படி நிக்க போட்டு பார்த்தா நல்லா இருக்குமே. ஜனாசா வீட்டுக்கு போறோம், படுக்க போட்டு பார்த்தா ஒழுங்கா பொசிஷன் தெரிய மாட்டேங்குது. அப்ப ஜனாசா இறந்த பிரேதத்தை என்ன செய்யணும்? அப்படி நிக்க வச்சு தலைப்பாவெல்லாம் கட்டி அப்படி போட்டா பார்க்க நல்லா இருக்கும்ல. நிக்குமா? நிக்காது. ஏன்? அந்த 2 கால் தானே. அட செத்தா நிக்கல, உசுரோட தான் நிக்கிறது, அதிசயம் இல்லையா? 2 கால்ல நிக்க இயலாது, அதான் யதார்த்தம். ஆனா நிக்கிறோம். 2 கால்ல நிக்க முடியாதுங்கிறது யதார்த்தம். ஆனால் நீங்கள் 2 கால்ல நிக்கிறீர்கள். 2 கால்ல இந்த மாதிரி செங்குத்தாக இருந்தால் 2 காலில் எதுவும் நிக்காது. ஒரு கால்ல கூட நிக்கும் சமயத்துல அது எப்படி இருக்கணும்? அந்த கால் இப்படியே விரிச்சு வச்சிருப்பான் அகலமா. அந்த ஒரு கால் 50 காலுக்கு சமமா இருக்கும். அப்படி இருந்தா ஒரு கால்ல கூட நிக்கும். அப்படி ஓட்டு இப்படி இப்படி செஞ்சா செய்ய விரிச்சு விட்டீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு கால் மாதிரி அப்படி வேணா நிக்குமே தவிர, இந்த மாதிரியான டைப்புல உள்ள 2 கால் வச்சு இந்த மாதிரி உயரத்துல ஒரு மரத்திலேயோ ஒரு மட்டையிலேயோ ஒரு கல்லுலையோ செஞ்சா நிக்குமா? அந்த கீழே காலு கீழே பெரிய ராடு கொடுத்திருப்பாங்க, அதுலதான் நிக்குது சிலைகள்லாம். சிலை நிக்காது. வழங்குதா? அதுக்குதான் சிலைக்கு பீடம் தயாரிப்பான். அப்ப நம்ம எப்படி நிக்கிறோம்? ஒவ்வொரு வினாடியிலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் நிக்கிறோம். அப்ப இப்படி சாயத்தான் செய்கிறோம், இருந்தாலும் அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் பேலன்ஸ் பண்றோம். நம்ம தொடர்ச்சியா பேலன்ஸ்ல நிக்கிறோமே தவிர பேலன்ஸ் பண்ணாவிட்டால் நம்மளால நிக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு வினாடியும் பேலன்ஸ் உங்களுக்கு விளங்குதா? சைக்கிள்ல ஒருத்தன் போறான், போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் போவான், நிறுத்தினா விழுந்துருவான். சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கிறான், 2 வீல் நிக்க முடியாது, போய்கிட்டே தான் இருக்கு. ஆட்டோனா பிரேக் போட்டு நின்றுடலாம். சைக்கிள்னா பிரேக் போட்டு என்ன ஆகும்? காலை ஊண்டி 3 கால் ஆக்கணும். 2 வீல் 2 காலு, ஒரு காலை ஊண்டி 3 கால் ஆக்கணும். அப்பதான் சைக்கிள் நிக்கும். நான் பிரேக் போட்டு நிப்பேன்டா விழுந்துருவாரு. சைக்கிள்ல ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளு பிரேக் போட்டு அப்படி நின்றாருன்னா பிறண்டுருவார். 2 வீலர்ல போனாலும் பிறண்டுருவார். அப்ப நமக்கு என்ன விளங்குது? இந்த சைக்கிள்ல ஓடிக்கொண்டே இருக்கிறவன் பேலன்ஸ்ல தான் ஓடுறான். ஆனால் பழகிட்டதுனால என்னமோ ஒரு இயற்கை மாதிரி தெரிகிறது. 2 வீலர்ல ஓடுறது இயற்கை மாதிரி தெரிகிறது. ஆனால் உண்மையில் அது எதுல ஓடுது? பேலன்ஸ். அப்படி ஒவ்வொரு செகண்ட் இங்கிட்டு சாயுது, அங்கிட்டு சாயுது, இங்கிட்டு சாயும் போது இங்கிட்டு வெயிட்ட கொடுக்குறான், அங்கிட்டு சாயும் போது அங்கிட்டு வெயிட்ட கொடுக்குறான். இப்படி கொடுத்து 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 கரெக்ட் பண்ணிட்டு போறான். அதே மாதிரி தான் உங்களையும் என்ன செய்யறோம்? நீ இப்படி சாய போறீங்க, இப்படி சாயும் போது இங்கிட்டு வெயிட்ட கொடுக்குறான், அப்படி சாயும் போது நடக்கிறீங்களங்க. நடக்கிறதே எவ்வளவு பெரிய பேலன்ஸ் தெரியுமா? நிக்கிறதாச்சும் பரவாயில்ல, நடக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒரு காலை தூக்கிடுறீங்க, 2ல நிக்க இயலாது, 1ல நிக்க இயலுமா? ஒரு காலை தூக்குறீங்க, தூக்கணும்னா வெயிட் ஒரு பக்கம் தாக்குதா, அந்த காலை வச்சு இந்த காலை இப்படி வெயிட்ட கொடுத்து கொடுத்து ஓடுறான, அது அதுக்கு மேல ஆச்சரியம். அடே நீ ஓடுவது அதிசயம், நீ நடக்கிறது அதிசயம், நீ நிக்கிறது அதிசயம்,
எங்க போய்கிட்டு அதிசயத்தை